Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன், குரூப் 2 அண்ட் குரூப் 1 இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய அனைத்து எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ப்ரீவியஸ் ஆன்சர் கீ வித் கொஸ்டின் பேப்பரோட நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம என்ன பண்றது டெஸ்ட் போடுறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ இல்ல குரூப் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெஸ்ட் போடுறதுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். எப்படி வந்து டெஸ்ட் போட்டு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் இதை நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் மொபைலே நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இல்ல உங்ககிட்ட சிஸ்டம் லேப்டாப் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷனா வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்திருப்பாங்க. அத மவுஸ் கர்சர் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகும். அதுல கீழ பாட்டம்ல வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின பேஜ்ல வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு 5-6 ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ஜெக்டிவ் டைப் வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழ அதாவது ஜஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா டெஸ்ட் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பெனியோட டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 சாரி இன்டர்வியூ போஸ்ட் 2 இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து வியூ பண்ணி நீங்க வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்க ஓபன் பண்ணி பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் போடுறதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுல வந்து அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஆன்சர் ஏ தான் ஆன்சர் பி தான் சொல்லிட்டு டிக் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி டிக் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரிஜினல் குவாலிட்டியில இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மொபைல்லே வச்சு நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் நீங்க வந்து படிச்சிட்டு இருந்திருப்பீங்க. படிச்சிட்டு இருக்கும்போது இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து அப்படியே நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 காப்பி 30 காப்பி எங்க கம்மியா கிடைக்குதோ அங்க போயிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதை டெஸ்ட் போடுறதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மெத்தட் அதாவது வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இந்த டைப்பை நீங்க யூஸ் பண்ணி பண்றது மூலியமா நீங்க ஈஸியா வந்து டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணிக்க டெஸ்ட் போட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி கீழ ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, அப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடத்திருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ல என்னென்ன எக்ஸாமினேஷன்ல நடத்திருக்காங்களோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான டென்டேட்டிவான ஆன்சர் கீ அப்படிங்கறது வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைக் வந்து குரூப் 4 வந்து எடுத்துக்கலாம். போன 2024 நோட்டிபிகேஷன் ஜனவரி 30ஆம் தேதி நோட்டிபிகேஷன் டேட் வந்து ஓபன் பண்ணாங்க. அதுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வந்து எப்ப ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 18/6/2024 இந்த டேட்ல வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ஒரு 1 or 2 வீக்ல நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டென்டேட்டிவான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயோட நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 விதமா கொடுத்திருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் நீங்க வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். சோ அதுல வித் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டென்டேட்டிவான ஆன்சர் கீ தான். அதாவது டென்டேட்டிவ் மீன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிகமாக விடை குறிப்பு அப்படிங்கறது சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. எல்லா கொஸ்டினுக்குமே சேஞ்ச் ஆகாது. ஒரு சில கொஸ்டினுக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வந்து வேரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே வெப்சைட்ல நீங்க வந்து நம்ம டென்டேட்டிவான ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஃபைனல் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப லைக் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போன வருஷம் நடந்த எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர் கீ வந்து எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி மாசம் 9ஆம் தேதி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு உண்டான கீயை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து ஏக்கு வந்து என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 63வது கொஸ்டினுக்கு வந்து ஆல் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆன்சருமே கரெக்ட் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் தேர்டுக்கு வந்து 13க்கு வந்து 30க்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிடி இது மூணுல ஏதாச்சும் ஒண்ணு போட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா தான் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 72க்கு ஏயும் யூஸ் பண்ணிக்கலாம், டியும் வந்து போடலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணும்போது ஃபைனல் கீ உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபைனல் கீ வந்து கொடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபைனல் கீ வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்க இப்ப டென்டேட்டிவ் கீ வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் போறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதே ரெக்ரூட்மெண்ட் பேஜ்ல வந்து கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க வந்து யூஸ் பண்றது மூலியமா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் நடத்துனாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இயர் வைஸ் போஸ்டிங் வைஸ், அதாவது வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதேமே நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.